ஹலோ மக்களே, திஸ் இஸ் சிவகாமி சிவகஞ்செட்டி. நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி சிக்கன் குருமா பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க, 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா, தேங்காய், இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வறுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதே குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே சிக்கனை சேர்த்துருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருங்க. தண்ணி கலக்கி ஊற்றிக்கிங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 சவுண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 சவுண்ட் வந்துருச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெயிட் எடுத்து பார்த்துடலாம். வாவ், சுட சுட சூப்பரான சிக்கன் குருமா ரெடி. செம்மையாக இருக்குங்க அரோமா. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.